ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் இந்திய அரசியல் அமைப்பு உருவான வரலாறை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை பொறுத்து இயங்க போகுது அப்படிங்கிறது தான் அரசியல் அமைப்பு. ஓகேவா? அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கொள்கை ஃபஸ்ட்டு எந்த நாட்டிலேருந்து நம்ம பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் பெறப்பட்டது. இந்த அரசியலமைப்பை இந்தியாவுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடியாக இருந்த MN ராய் அவர்களால் தான் முதல் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பிறகு 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் கோரிக்கை வச்சாங்க. 1938 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா, அயலாரின் தலையீடு இன்றி வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. 1940 லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ஆகஸ்ட் நன்கொடை அறிவிக்கிறாரு. கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு 1942 மார்ச் 22ஆம் தேதி கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்கு அரசியலமைப்பை வரையறை செய்கிறதுக்கான அதிகாரத்தை தரோம், டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் 2வது உலகப் போரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காந்திஜி மற்றும் முஸ்லீம் லீக் எல்லாருமே இதை நிராகரிக்கிறாங்க. முஸ்லீம் இந்தியாவை 2 தனி நாடாக பிரிக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபரை திவாலான வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வர்ணிக்கிறாரு. இதன் பிறகு 1946 மார்ச் 24 அப்போ கேபினட் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு வராங்க. அதில் ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. சர் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், AV அலெக்சாண்டர். இவங்கெல்லாம் அங்கே இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் இருந்தவங்க. அதனால இது அமைச்சரவை தூதுக்குழுன்னு பேர் வந்துச்சு. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவது தொடர்பான பரிசீலனைக்காகவும் அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்காகவும் இவங்க வராங்க. இடைக்கால அரசு செப்டம்பர் 2, 1946 நேரு தலைமையில் அமையுது. அரசியல் நிர்ணய சபையும் டிசம்பர் 6, 1946 ஏற்படுத்தப்படுது. இதுக்கு எப்படி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒற்றை மாற்று வாக்குரிமையிலையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலையும் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் உறுப்பினர்கள். இதில் இருந்த உறுப்பினர்கள் யார் யாருன்னா, மாகாண பிரதிநிதிகள் 292 பேர், சுதேச அரசர்களோட நியமன உறுப்பினர்கள் ஒரு 93 பேர், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் ஒரு 3 பேர், பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர். மொத்தம் 389 பேர் அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுறாங்க. அதில் 15 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 காலை 11 மணிக்கு புதுடெல்லி அரசியல் அமைப்பு அரங்கில் நடக்குது. முதல் கூட்டத்தில் 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. பிரெஞ்சு முறைப்படி தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட 2வது கூட்டம் டிசம்பர் 11, 1946 நடக்குது. இங்கே நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுறாரு. துணைத் தலைவர்களாக HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் இருக்காங்க. சட்ட ஆலோசகராக செயல்படுறவர் BN ராவ் ஆவார். இதோட 3வது கூட்டம் டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறாரு. சட்ட வரைவு குழு, இந்த அரசியல் நிர்ணய சபை பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டிங்கிறது ஆகஸ்ட் 29, 1947 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு தலைவர் ப்ளஸ் ஒரு 6 உறுப்பினர்கள் இருக்காங்க. டாக்டர் BR அம்பேத்கர், N கோபாலகிருஷ்ணசாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், கிருஷ்ணமாச்சாரி. இந்த மாதவராவ் அவர்கள் மிட்டர் விலகியதுனால வந்தவர், கெய்தான் இறந்ததுனால கிருஷ்ணமாச்சாரி வந்திருக்காங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரைவுக்குழுவோட தலைவர் அவர் தான். இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பினும் இவரை சொல்கிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பானது இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் 11 மாதங்கள் 18 நாட்கள் எழுதி முடிச்சிருக்காங்க. இந்த இதில் மொத்தம் 166 நாட்களில் 11 சிட்டிங்ஸில் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டம் நடந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு மொத்தம் 64 லட்சம் செலவாயிருக்கு. 60 நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த இந்திய அரசியலமைப்பை.
இதோட பெரும் பகுதி கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க. இறுதியாக ஒரு முகவுரை, 22 பகுதிகள், 395 விதிகள், 8 அட்டவணைகள் வந்து கொடுக்கப்பட்டது. பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிறவரால தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட புக் வந்து எழுதப்பட்டது. கையாலே எழுதியிருக்காரு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. இந்த இந்திய அரசியலமைப்போட இறுதி வடிவத்தை யார் ஏற்றுக்கிட்டாங்கன்னா 284 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இதோட உண்மையான பிரதிகளை வந்து இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கு. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு பத்திரமா பாதுகாக்கப்படுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.